இந்து புராணங்களில் மிக முக்கியமான தெய்வீக பசுவாக கருதப்படும் காமதேனு நான் தான் அன்பர்களே. எனது பெயருக்கு அர்த்தம் கேட்டதை கொடுப்பவள் என்பதுதான். உலகிற்கு செழிப்பையும் வளத்தையும் வழங்கும் நான் இந்த பூலோகத்திற்கு எப்படி வந்தேன் என்ற கதையத்தான் உங்ககிட்ட யாவருக்கும் உரைப்போம் பதிவில சொல்ல போறேன். பழமையான காலங்களில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தனர். மந்திர மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகும் வைத்து கடலை கடையும் போது காமதேனுவான நான் வெளிப்பட்டேன். காமதேனுவின் புனித தன்மையை உணர்ந்த தேவர்கள் என்னை முனிவர்களிடம் ஒப்படைத்தனர். இதனால் காமதேனுவான நான் முனிவர்களின் ஆசிரமங்களில் வாழ்ந்து யாகங்களுக்கும் பூஜைகளுக்கும் தேவையான பால் சார்ந்த பொருட்களை கொடுத்து வந்தேன். காமதேனுவான நான் மகரிஷி வசிஷ்டரின் ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தேன். வசிஷ்டர் மிகப்பெரிய முனிவராகவும் ஞானியாகவும் இருந்தார். ஒரு நாள் சக்தி வாய்ந்த அரசன் விஸ்வாமித்திரர் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு வந்தார். மகரிஷி வசிஷ்டரே, இங்கே இருக்கும் பெண்முகமும் பசுவின் உடம்பும் கொண்ட இது எந்த ஜீவன்? உங்களுக்கு இது எப்படி கிடைத்தது? அரசே, இவள் பெயர் காமதேனு. தேவர்கள் எங்களுக்கு அளித்த பொக்கிஷம் இந்த காமதேனு. எதை கேட்டாலும் கொடுப்பவள் இவள். மகாராஜா, நீங்கள் அனைவரும் உண்ணும் உணவு கூட இவள் கொடுத்ததுதான். ஆஹா, அருமை மகரிஷியே, இந்த காமதேனுவை போல் நான் வேறு எங்கேயும் யாரையும் பார்த்ததில்லை. மகரிஷியே, காமதேனுவின் பெருமையை தெரிந்து கொண்டேன். அதனால் காமதேனுவை எனது அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறேன். அரசே, எனது காமதேனுவை அழைத்துச் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். ஏனெனில் காமதேனு ஒரு சாதாரண பசு அல்ல. அவள் தெய்வீகமானவள் மற்றும் யாகங்களுக்கு மிகவும் முக்கியமானவள். விஸ்வாமித்திரர் கோபமடைந்து காமதேனுவை வலுக்கட்டாயமாக எடுத்துச் செல்ல முயன்றார். அப்போது காமதேனு தனது தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தினாள். அவள் தனது உடலிலிருந்து பல்வேறு படைகளையும் வீரர்களையும் உருவாக்கி விஸ்வாமித்திரரின் படையை தோற்கடித்தாள். காமதேனுவின் சக்தி உலகிற்கு வெளிப்பட்டது. இந்த சம்பவம் விஸ்வாமித்திரரை மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக்கியது. பின்னர் அவர் தன்னை ஒரு பெரிய முனிவராக மாற்றிக்கொள்ள முயன்றார். காமதேனுவின் மற்றொரு முக்கிய அம்சம் அவள் கோமாதா என்று அழைக்கப்படுவது. காமதேனுவின் உடல் முழுவதும் நமது எல்லா தெய்வங்களையும் தன்னுள் கொண்டிருக்கிறாள். பசு அனைத்து தெய்வங்களின் வாசஸ்தலமாக கருதப்படுகிறது. மேலும் காமதேனுவிற்கு நந்தினி, சுரபி போன்ற பெயர்களும் உண்டு. காமதேனு வளம், செழிப்பு மற்றும் அமைதியின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் பசுக்களின் முக்கியத்துவம் மிகுந்தது. அதனால் காமதேனு மனிதர்களுக்கு உணவு, செல்வம் மற்றும் நலன் அளிக்கும் தெய்வமாக போற்றப்படுகிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் பசுக்களுக்கு அளிக்கப்படும் மரியாதை காமதேனு வழிபாட்டின் ஒரு பகுதியே ஆகும். காமதேனு வரலாறு நமக்கு பல நெறிகளை கற்றுத்தருகிறது. தெய்வீக சக்திகள் தகுதியானவர்களிடம் மட்டுமே தங்குகின்றன என்பதை இது உணர்த்துகிறது. காமதேனுவின் அருள் கிடைத்தால் வாழ்க்கையில் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் என்று இந்து சமயம் நம்புகிறது. இந்த கதையின் மூலம் நாம் இயற்கையையும் உயிரினங்களையும் மதித்து பாதுகாக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். காமதேனு தாய்மை, தியாகம் மற்றும் அருளின் உருவமாக என்றும் போற்றப்படுவாள். அடுத்த ஆன்மீக பதிவில் மீண்டும் இணைவோம். கோமாதாவே போற்றி போற்றி நன்றி.